ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா PS3 எமுலேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PS3 எமுலேட்டர் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, கேம்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த எமுலேட்டரில் உங்களால் லோ எண்ட் டிவைஸில் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை, ப்ளே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட ஹை எண்ட் டிவைஸ் இருந்தால் தான் ப்ளே பண்ண முடியும். நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், கேம்லாம் கிராஷ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஹை எண்ட் டிவைஸ் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். சரி, இந்த எமுலேட்டரின் கேம்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்குறோம். க்ரோமில் போய்ட்டு RPCS3 எமுலேட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அதுக்குள்ளே போங்க. கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா அதே மாதிரி க்ரோமில் போய்ட்டு PS3 எமுலேட்டர் கேம்ஸ் வெப்சைட்னு சர்ச் பண்ணுங்கள். ரெண்டாவதாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்குள்ளே போங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் விண்டோஸ் எமுலேட்டர் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த எமுலேட்டருக்கு இந்த எமுலேட்டருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த எமுலேட்டர்லேருந்து கேம்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேமோட சைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ GTA 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 GB கிட்ட வரும். ஆனால் இந்த எமுலேட்டரில் 16 GB தான் GTA 5 இருக்குது. அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி PC கேம்ஸ்லாம் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியும்.